ஹலோ மக்களே! இந்த வீடியோல நம்ம இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாரி ரிவ்யூலாம் நீங்க வேணா எதிர்பார்த்தீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைபவ், அதுல்யா ரவி, ஆனந்த்ராஜ், மொட்ட ராஜேந்திரன், ஜான் விஜய், சுனில் குமார், லிவிங்ஸ்டன், கிங்ஸ்லி இந்த மாரி பல காமெடி முகங்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கதைக்கு வந்தா, ஒரு திருடின படத்த பாதுகாப்பா வச்சுக்க சொல்லி கிங்ஸ்லிட்ட தராங்க. ஆனா அந்த பை மாறி போயிடுது. ஸோ அவ்வளோ படத்தையும் திரும்ப எடுக்கணும் அப்படின்னா, ஒரு பேங்க் ராபரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, நெறைய டீம்மேட்ஸ கூட்டிக்கிட்டு ஒரு பேங்க்க ராபரி பண்ண போறாங்க. ஸோ கடைசியில என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையா இருக்கு. இந்த படத்துல பாசிட்டிவா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவா சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. இந்த படத்துல நெறைய காமெடி ஃபேஸஸ் இருக்கு. ஆனா பெரிய நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமெடி நமக்கு தேடி பார்த்தாலும் கிடைக்க மாட்டேங்குது. இருக்கிற காமெடி எல்லாமே ரொம்பவுமே ஓல்ட் டெம்ப்ளேட் தான். அந்த ஓல்ட் டெம்ப்ளேட்டையும் நல்ல காமெடி பண்ணியிருப்பாங்கன்னு எதிர்பார்த்தா அதுதான் தவறு. சுத்தமாவே எங்கேயுமே காமெடி ஒர்க் அவுட் ஆகல. அண்ட் படத்துல எத்தன கேரக்டர் இருக்கு? இந்த எல்லா கேரக்டருக்குமே நல்ல ரைட்டிங் இருக்கா அப்படின்னு கேட்டா, அதுவுமே கிடையாது. இந்த எல்லா கேரக்டருக்கும் பர்பஸ் அப்படிங்கிறது இந்த படத்துல கிடையாது. சரி கேரக்டருக்குலாம் இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல ஹீரோ, ஹீரோயினுக்குமே அதே பிரச்சனை தான். ஆனா இவங்களெல்லாம் இந்த படம் தவிர்த்திருந்தா படமே இருந்திருக்காது தான். ஆனா அதுவே ஒரு நல்ல முடிவு. ப்ரொடியூசருக்கு செலவு மிச்சம். ஸ்டோரி வைஸா இந்த படத்துல என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்மந்தமே இல்லாத சீன வரிசையா எடுத்து வச்சிருக்காங்க. கன்டினியூட்டி பெருசா எந்தெந்த சீனுக்குமே இல்ல. இதனாலே இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு அப்புறமா நம்ம எப்ப எந்திரிச்சு வெளிய வரலாம் போல இருக்கும். ஆனா அதையும் மீறி படம் பார்த்தது உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதனால மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களும் நினைக்கலாம், எங்களுக்கு இந்த படத்துல ஏதோ வன்மம் இருக்கு. அதனால நாங்க இந்த படத்த கழுவி கழுவி ஊத்துறோம்னு. பட் இருந்தாலும் படம் பார்த்து நீங்க இந்த படத்த கழுவி ஊத்தி உங்களோட ஹெல்த்த பாதிப்பு அடைய வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க இந்த படம் பார்த்து கழுவி ஊத்துறோம். எங்களோட வியூவர்ஸோட நலன் எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். ஏன்னா ரிவ்யூ விட்டுட்டு இங்கெங்கேயோ பேசுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாரி தான் படமும் இருந்துச்சு. படத்துல கதைய விட்டுட்டு எங்கெங்கேயோ போனாங்க. ஸோ இது எல்லாத்தையும் தாக்கு பிடிச்சு படத்த பார்த்து முடிச்சா கண்டிப்பா தலைவலி இலவசம். சரி இந்த படத்துல இவ்வளோ நெகட்டிவ் இருக்கே, ஒரு பாசிட்டிவ் கூட இல்லையா அப்படின்னு பார்த்தா, அப்படிலாம் இல்ல. இந்த படத்துல நெறைய பாசிட்டிவ் இருக்கு அப்படின்னு எங்களுக்கும் சொல்லணும்னு தான் ஆசை. ஆனா அந்த மாரி எந்த ஒரு நல்ல விஷயமும் படத்துல இல்ல. படம் பார்த்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணணும் அப்படின்னு நெனச்சு படம் எடுத்த மாரி இல்ல. படம் பார்த்து கண்டிப்பா பேட் எக்ஸ்பீரியன்ஸோட தான் வெளிய போகணும் அப்படின்னு நெனச்ச மாரி படம் எடுத்திருக்காங்க. ஸோ இவ்வளோ கழுவி ஊத்துறியே, உனக்கு ஒரு நல்ல காமெடி படம் எடுக்க தெரியுமா அப்படின்னு கேட்டா, தெரியாது தான். ஆனா காசு குடுத்து படம் பார்த்தவங்களுக்கு படம் நல்லா இருக்கா, நல்லா இல்லையா அப்படின்னு சொல்ல தெரியும். அதனால தான் சொன்னேன். இந்த படம் போஸ்டர்லாம் பார்த்து சரி படம் காமெடியா இருக்கும் அப்படின்னு நெனச்சு ஃபேமிலிலாம் கூட்டு போனீங்கன்னா, கண்டிப்பா வரப்ப சண்டையோட தான் வருவீங்க. ஸோ இந்த மாரி இந்த படம் சப்போஸ் நீங்க பார்க்க போயிருந்தீங்கன்னா, அந்த மாரி எந்த கோர சம்பவம் உங்களுக்கு நடந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரி இந்த படத்துல எவ்வளோ நெகட்டிவ் இருக்கு, இந்த படத்துல ஆர்டிஸ்ட்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட கதையே ரொம்ப நல்லா இல்ல. அதனால இவங்க பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் நல்லாவா இருக்க போகுது. அதுவும் டைரக்டர் எப்படி குடுத்துருக்காரோ அதே மாரி அவங்க பண்ணியிருக்காங்க. ஆனா அது ஒழுங்கா வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா அதுதான் கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ஹீரோ, ஹீரோயினோட போர்ஷனுமே ஒழுங்கா எழுதல. ஸோ மத்த கேரக்டரோட போர்ஷன் எப்படி இருக்கும்? நான் ஸ்டீரியோடைப் பண்ண தான் நெனைக்க வேணாம். ஆனா இதான் உண்ம. நம்பலன்னா நீங்க வேணா படத்த பாருங்க. பட் இந்த படத்த பார்த்தீங்கன்னா, இது பொய்ன்னு சொல்ல உங்களுக்கு மனசு வராது. சரி வீக்கெண்ட்ல ஒரு நல்ல காமெடி படம் வந்திருக்கு போல அப்படின்னு நீங்க இந்த படத்துக்கு போற மாரி இருந்தா, உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ். போறதுக்கு முன்னாடி தலைவலி மாத்திரை இருந்தா வாங்கிட்டு போங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த படத்த பார்த்துட்டு எந்த ஒரு தலைவலியும் வரலனா, கங்ராச்சுலேஷன்ஸ். நீங்க கண்டிப்பா டாக்டர பார்க்க வேண்டியது இருக்கும். ஓவராலா இந்த படம் யார் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் என்ன சொல்றது? இந்த ரிவ்யூலயே இந்த படம் யாருக்கானது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அதனால இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளவும் கேட்டு இந்த படத்த நீங்க போய் பார்த்திருந்தீங்கன்னா, நான் சொல்றது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.